ஃபெடரல் பேங்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்டேட்டட் நியூஸ் என்ன வந்திருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நமக்கு மணி கண்ட்ரோல்ல ஃபெடரல் பேங்கோட Q2 ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுல இயர் ஆன் இயர் growthல 10% ஃபால் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் நமக்கு வந்திருக்கு. இதை சார்ட்ல நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபெடரல் பேங்கோட சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் நமக்கு நடந்திருக்குன்றது பார்த்தாலே நமக்கு கிளியரா தெரியுது. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதற்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனாலே நமக்கு கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட்ன்றது நான் ஆல்ரெடி வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நமக்கு வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த ஜோன் கிட்ட போகும்போதெல்லாம் நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் தான் நடக்குது. ஸோ அதிலிருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 200, அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து 189. சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் நமக்கு வந்து கண்டினியூஸா டவுன் ட்ரெண்ட் இருந்ததுன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் 200 வரும். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு எப்படி இதுல ட்ரேட் எடுக்கலாம்னா நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஸோ இப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு இந்த ட்ரெண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணி ஒரு குட் ப்ராஃபிட் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஃபெடரல் பேங்கோட புட் ஆப்ஷன் அதாவது 215 ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்திருக்கேன். அதுல நமக்கு பாத்தீங்கன்னா 5.65ன்றது நமக்கு வந்து கரண்ட் ட்ரேட் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம அங்கிருந்து நம்ம ட்ரேடு அதாவது நம்ம பை பண்ணும்போது நம்மளுடைய டார்கெட் வந்து 13.75ன்றது நமக்கு டார்கெட்டா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டார்கெட் 15.10. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷன் படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க சைட்ல நீங்க டெக்னிக்கல் அனலைசிஸ் பாருங்க. தேங்க்யூ கைஸ்.